محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. நேற்று நாம் எஜமான் அவர்களுடைய தன்னலமற்ற திருக்கலிமாவுடைய சேவை அதை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். எஜமான் அவர்கள் தங்களுடைய உடல் நலத்தை பாராமல் வரக்கூடிய முரீதுகள் ஆஷிக்கின்களுடைய அவர்களை அல்லாஹின் பக்கம் திருப்புவதில்லை. அந்த அளவுக்கு சர்க்கார் முயற்சி செஞ்சாங்க. எந்த அளவுக்கு தங்களுடைய உடல் நலத்தையும் பொருட்படுத்தாமல் எஜமான் அவர்கள் இருந்தாங்க என்பதையெல்லாம் நேற்று நாம் சொன்னோம். அதன் தொடராக சர்க்கார் அவர்கள் சொல்லுவாங்க, யாராவது தூங்கலாம் சொல்லுவாங்க, சஜாதாக்கள் டாக்டருங்க யாராவது வந்து சர்க்கார் நீங்கள் ஓய்வு எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னால் இப்போ சொல்லுவாங்க, ஹஷர் தக் சோத்தே ரஹேங்க ஹாக் கே நீச்சே, மண்ணுக்கு அடியில் போய் ஹஷர் வரைக்கும் தூங்கிட்டு தான் இருக்க போகிறோம், தூங்கிட்டே தான் இருக்க போகிறோம். இப்போ கொஞ்சம் காலம் ஒரு துணியாக வரும்போது தூக்கத்தை கொஞ்சம் தியாகம் பண்ண என்ன தப்பு அப்படின்னு சொல்லி சர்க்கார் கேட்பாங்க. ஹஷர் வரைக்கும் தூங்கிட்டு தான் இருக்க போகிறோம். மௌத்தா போயிட்டோம், கபல் விட்டு வச்சுருவாங்க. மஹ்ஷர் வரைக்கும் என்ன வேலை? என்ன வேலை? கபூரில் தூங்கி தான் இருக்க போகிறோம். இப்போ தூக்கத்தை தியாகம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இரவெல்லாம் முழிச்சிருந்து என்ன செய்வாங்க, அவருடைய கடைசி 2 ஆண்டுலாம் கடுமையான தலைவலி இருந்துச்சு சர்க்கார். தலைவலியோடும் வந்து சர்க்கார் வந்து தாலீம் செய்வாங்க. ஒரு தடவை சர்க்காருக்கு வந்து நெஞ்சு வலி அதிகமாகி சென்னையில் இசபெல்லா ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்குறாங்க. இசிஜி ஓடிக்கிட்டு இருக்கு. அப்பையும் பக்கத்தில் முரீதுகளுக்கு சர்க்கார் தாலீம் செஞ்சுருக்காங்க. டாக்டருங்க வந்து தயவுசெய்து பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எஜமான் சொல்கிறாங்க, நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன் சார், எப்பயுமே நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன் தான், அதான் எனக்கு எதுவும் ஆகாது, பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்க்கார் பேசிக்கிட்டே இருக்காங்க. எஜமான் அவர்கள் கடைசி காலத்தில் இப்போ சில வருஷங்களுக்கு முன்னாடி இங்கே வாதம் அடிச்சிருச்சு. ஒரு பக்கம் இந்த ஒரு சைடு அப்படி வாதம் அடிச்சிருச்சு லைட்டாக. அவள் வந்து இந்த இடத்துல வந்து அமீன் டாக்டர் வந்து கரண்ட் ஷாக் வைப்பாங்க. அது ட்ரீட்மெண்ட், அது விழுக்கும் அந்த மாதிரி கரண்ட் ஷாக் வைப்பாங்க ஒரு சைடு. அந்த மாதிரி வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்க நேரங்களையும் சர்க்கார் அவர்கள் பேசுறதுக்கு நிறுத்த மாட்டாங்க. அவர் ஒரு கை பக்கம் ஒரு கை அந்த பக்கம் பண்ணிகிட்டு இருப்பார், சர்க்கார் தாலீம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. வர புரியுது, தன்னையே ஒரு உதாரணமாக சொல்லி காட்டுவாங்க. பாருங்கம்மா, எனக்கு இந்த சைடு நல்லா கை இயங்குது, இந்த சைடு கை இயங்க மாட்டேங்குது. அப்போ இது என்னுடைய அசல் சிஃபத்து, இது அசல் சிஃபத்து, நான் ஆஜிது. இந்த பக்கம் இருக்கிறது ஆஜிர், அல்லாஹ் கோவத்துடையவர், நல்லா காட்டுறான் பாருங்க அப்படின்னு சொல்லி தங்களே உதாரணமாக சொல்லி பிள்ளை முரீதுகளுக்கு விளங்க வைப்பாங்க. அதாவது ஒரு பக்கம் வாய் கோணிச்சிருந்துச்சு, அந்த நிலைமையிலையும் சர்க்கார் தாலீம் விடவே இல்லை. வர முரீதுகளுக்கு உட்காந்து பேசிக்கிட்டே தரலாம் சர்க்கார். நினைச்சிங்களா? ஒரு நாள் துபாயிலிருந்து அபுதாபிக்கு கிளம்பி போயிட்டுருக்காங்க. அப்போது துபாயில் உள்ள சிலர் சர்க்காரிடம் வந்து, இன்று மீலாது விழா ஏற்பாடு செய்துள்ளோம், தாங்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சர்க்கார் உடனே போயிட்டாங்க. நோட்டீஸில் தங்க பேர் போட்டிருக்கீங்களா, எல்லாத்துக்கும் முன்னாடி சொன்னீங்களா, அதெல்லாம் கேட்கல, நேராக சர்க்கார் போயிட்டாங்க. கடைசியாக சர்க்கார் பேச ஆரம்பித்தாங்க. பேசிக்கிட்டே இருந்தாங்க. மக்களும் உற்சாகமாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. எந்த அளவுக்குன்னா ஃபஜ்ர் பாங்கு சொல்லும் பொழுது தான் முடித்தாங்க. ஏறத்தாழ 6 மணி நேரம் பேசினாங்க. கடைசியாக சொன்னாங்க, நான் இந்த பயானுக்கு தங்களிடம் கூலி வாங்கவில்லை, நான் உங்கள்கிட்ட எந்த கூலியும் எதிர்பார்க்கல, நீங்கள் கொடுத்தாலும் நான் வாங்க போகிறதில்லை, பேச வைத்ததையே நான் பெரிய கூலியாக நினைக்கிறேன், பெரிய வாக்கியமாக நினைக்கிறேன். எனக்கு அல்லாவை பற்றி எனக்கு சொல்ல வச்சானே, இதுதான் எனக்கு அல்லா கொடுத்த பெரிய கூலி, இதோட வேற என்ன இருக்கு? இந்த பாவையான அடியானுக்கு உன் ஹபீப் நாயகத்தை பற்றி பேச தௌஃபீக் செய்தாயே என்று அல்லாஹுக்கு நான் சுக்ரு செய்கிறேன் அப்படின்னு சொன்னான். அப்புறம் எங்கே போனாலும் எங்கே பேசினாலும் அதில் துன்யாவுடைய
எந்த இதையும் எதிர்பார்க்காம சர்க்கார் பேசினாங்க. அதனால தான் அந்த பேச்சு மக்கள்கிட்ட அசர் செஞ்சிச்சு. நம்மலாம் உட்காந்து 6 மணி நேரம் பேசினா யாராவது கேட்போமா? உட்காந்து 1 மணி நேரம் பேசலாம் கேட்பான். 1.5 மணி நேரம் அதுக்கு மேலே என்னப்பா எவ்வளோ நேரம் பேசிகிட்டே இருக்காரு அப்படிமா. 6 மணி நேரம் சர்க்கார் தொடர்படியாக பேசினாலும் உற்சாகமாக மக்கள் கேட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, சர்க்கார் உள்ளத்திலிருந்து பேசினாங்க. அந்த பேசுறது காசு பணத்துக்காண்டியோ இன்னைக்கு பேசக்கூடியவர்களாம் இல்லை, முன்னாடியே காசு பேசிட்டு வர்றாங்க. நினைக்கலாம் எவ்வளோ தருவீங்க, போக வர சார்ஜ் தருவீங்களா, எல்லாம் பஸ்ஸு கார் வச்சு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டுக்குவாங்க. ஏமா எஜமான் அவர்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அல்லாஹுக்காக வேண்டி இந்த சேவை செஞ்சாங்க. ஒரு நாள் சர்க்கார் இரவு நேரம் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தாங்க. அந்த முறிதுகள்லாம் ரொம்ப ஆஷிக்கான முறிதுகள் எல்லாம் இறைஞான அந்த பேச்சுகளில் அப்படியே மயங்கி அப்படியே சொக்கி போய் உட்கார்ந்துருந்தாங்க. கடைசியில் சர்க்கார் விடை பெற்று வீட்டுக்கு செல்லும் முன்னாடி தங்களுடைய தலைப்பாகையை அவிழ்த்து காண்பித்தார். அதுக்குள்ளே ஒரு சின்ன துணி இருந்துச்சான். அவங்க சொன்னாங்க, நாகூர் பாதுஷா நாயம் அவருடைய புனித ரோதாவில் போடப்பட்ட துணியின் ஒரு பகுதி இது. இதன் பறக்கத்தினால்தான் அல்லாஹ் இப்படி ஃபைசானை வெளியாக்கினான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசார்களை சஹாபாக்கள் பயன்படுத்திய மாதிரி அதை வசீலாவாக்கி துவா செஞ்சிருக்கிறாங்க. போர்களில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதே மாதிரி சர்க்கார் அவர்களும் அந்த ஆசார்களை மதிச்சாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சர்க்கார் நாயகம் அவர்கள் யாராவது ஒருவரை வைத்து கொண்டு தீனை பேச ஆரம்பித்து விட வேண்டும். குழந்தைகளுக்கு கொடுக்கத்தான் தாய்க்கு பால் சுரக்கும், கொடுப்பதை நிறுத்திவிட்டால் சுரப்பது நின்றுவிடும். அந்த மாதிரி இந்த லா இலாஹா இல்லல்லாஹுடைய இந்த கலிமாவுடைய பேச்சை நாம் என்ன செய்வாங்க, பேசிக்கிட்டே இருக்கணும். பார்க்குறவங்கள்ட்ட தான் பேசணும். யாரும் இல்லையா ஒரு குழந்தையாவது கூட்டு முன்னாடி உட்கார வச்சு பேச ஆரம்பிச்சோம். எதுக்காண்டி பேசணும்? அல்லாஹுக்காக வேண்டி பேசணும். நான் திருந்தணுங்கிறதுக்காண்டி பேசணும். மற்றவங்களை திருத்தணுங்கிறது என்னுடைய நமக்கு இது இல்லை, கடமை இல்லை. நம்ம திருந்தணும் இல்லை, நம்மளை சரி பண்ணணும்ல, அதுக்காண்டி பேசணும். நினச்சிங்களா? சர்க்கார் தினமும் தங்கள் உபன்யாசங்களை துவங்குவதற்கு தலையங்கமாக சில வேளை யாரையாவது பேச சொல்வார்கள். அதைத் தொடர்ந்தே சர்க்கார் அவர் உரை நிகழ்த்துவார்கள். சில வேளை இன்று குர்ஆன் ஓதும்போது இந்த ஆயத்து வந்தது என்று கூறி அதன் தொடராக உரை நிகழ்த்துவார்கள். அல்லது ஏதாவது ஒரு ஞான நூலை படிக்க செய்து அதற்கு விளக்கம் கூறுவார்கள். சில நேரங்களில் அமர்ந்து சில்சிலாவுடைய தாலீமில் ஒரு பாடத்தை தாங்களே ஆரம்பித்து அதிலிருந்து அப்படியே தொடருவார்கள். வந்திருப்பவர்கள் யாராவது ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்லும் பொழுது அதற்கு தெளிவு சொல்லும் விதமாக உரையை ஆரம்பிப்பார்கள். அவர் சர்க்கார் அவர்கள் எப்பயுமே என்ன செய்வாங்க, யாராவது பேச சொல்லி அதிலிருந்து அப்படியே பேச ஆரம்பிப்பாங்க. சில வேளைகள் ஏதாவது கிதாபுகள் படிக்க சொல்லி அதிலிருந்து விளக்கம் சொல்லுவாங்க. சில வேளைகள் சர்க்கார் ஏதாவது பிரச்சனைகளை துனியாவுடைய பிரச்சனையாக இருக்கும், ஏதாவது பிரச்சனை கொண்டு வந்திருப்பாங்க, அதற்கு தீர்வு சொல்லும் முகமது பேசுவாங்க. அப்படி அதிலிருந்தே லா இலாஹா இல்லல்லாஹ் சாதாரண நியூஸ் பேப்பருடைய செய்தி வந்தாலும் கூட அந்த செய்தியை வச்சு அப்படியே லா இலாஹா இல்லல்லாஹ் பயான் ஆரம்பிச்சிருவாங்க. இன்னைக்கு நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி வந்துச்சு, நாம் சும்மா கடந்துட்டு போயிடுவோம். ஆனால் அந்த செய்தியை வைத்து சர்க்கார் அவர்கள் நிறைய விளக்கம் சொல்லுவாங்க. விளைஞ்சுங்களா? அப்போ எப்பயுமே இந்த லா இலாஹா இல்லல்லாஹுடைய சிந்தனை இருந்துகிட்டே இருந்துச்சு. லா இலாஹா இல்லல்லாஹுடைய சேவை செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்கிற உணர்வு சதா உங்களுக்கு இருந்ததுனால எப்பயுமே எஜமானவர்கள் என்ன துன்யாவுடைய பேச்சு வந்தாலும் அதிலும் அல்லாஹை சம்பந்தப்படுத்தி அல்லாஹின் பக்கம் திருப்பக்கூடியவர்கள். வழிமாறலாம் யாரு? நம்முடைய சிந்தனையை அல்லாஹின் பக்கம் திருப்பக்கூடியவர்கள் தான். எந்த செய்தி நம்ம கொண்டு போனாலும் அதன் மூலமாக அல்லாஹின் பக்கம் நம்ம சிந்தனையை செலுத்தி விட்டுருவாங்க. நம்ம கல்வி அல்லாஹ் பக்கம் திருப்பி விடுறவங்க தான். வாழ்நாள் முழுவதும் லா இலாஹா இல்லல்லாஹ் சேவையிலே எஜமானவர்கள் அவருடைய கடைசி மூச்சு வரை வாழ்ந்தது போல நம்மையும் அல்லாஹ் தஆலா கடைசி மூச்சு வரை கலிமாவுடைய சேவையிலேயே அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.